ப்ரைஸ் லார்ட் ஆல் ஆஃப் யூ. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் வீடியோவில் எழுப்புதலை பற்றி நிறையா பேசினோம். அதற்காக நீங்கள் ஜெபிச்சிட்ருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கும் நாம் எழுப்புதலுக்கு ஆண்டவர் யார் யாரை பயன்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்க போகிறோம். எழுப்புதலுக்கு யார் யார் பயன்படுத்த போகிறாருன்னா, முதலாவது சின்ன பிள்ளைங்களை ஆண்டவர் பயன்படுத்த போகிறாரு. ஏன்னா இந்த கடைசி கால அபிஷேகத்தில் ஆண்டவர் அவங்களுக்கு விசேஷித்த அபிஷேகம் என்னென்னா தீர்க்க தரிசன அபிஷேகத்தை வச்சுருக்காரு. ஜோயல் 2:28 சொல்கிறாரு, குமாரர் மேலும் குமார்த்திகள் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பொழுது அவர்கள் தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள்னு சொல்லிட்டு. அப்போ ஸ்பெசிஃபிக்காக ஆண்டவர் இந்த எழுப்புதலுக்காக, தமிழ்நாட்டின் எழுப்புதலுக்காக ஆண்டவர் குழந்தைங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. அடுத்தது செகண்ட் யார் அப்படின்னா யூத், வாலிப பிள்ளைகள், வாலிப பசங்க, இவங்களை ஆண்டவர் முன்குறித்து தெரிந்தெடுத்திருக்காரு. இவங்களை கொண்டு தான் எழுப்புதல் நம்முடைய தேசத்தில் பரவ போகுது. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பெண்கள் மோஸ்ட்லி இப்போ எல்லா இதுலேயும் பெரியாளாக மாறிக்கிட்டே வராங்க. அதே போல் ஆண்டோடைய காரியத்துலேயும் பெண்களுக்கு ஆண்டவர் ஒரு முதலிடம் கொடுத்து அவங்களையும் உயர்த்த போகிறார். பெண்கள் சும்மா கிச்சன்லேயே இருந்துட்டு தன்னுடைய காலத்தை ஓட்ட வேண்டிய அவசியம் இல்லை. எல்லாம் இப்போ தேசத்துக்குள்ளாக கடந்து போய் ஆண்டவரே உண்மை உள்ள தெய்வம் என்று நிரூபிக்கத்தக்கதாக அவங்கள ஆண்டவர் எடுத்து இன்னும் வல்லமையாக எடுத்து பயன்படுத்த போகிறார். இன்றைக்கி நாம் என்ன பார்க்க போகிறோம்னா, சின்ன பிள்ளைங்கள ஆண்டவர் எடுத்து எப்படி பயன்படுத்துவார் அப்படின்னு சொல்லிட்டு நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். உங்கள் வீட்டில் குழந்தைங்க இருக்கலாம், சின்ன பிள்ளைங்க இருக்கலாம். ஒரு 3 வயதுலேருந்து 12 வயது வரை இருக்கிற பிள்ளைகளை கொண்டு ஆண்டவர் என்ன பயன்படுத்த போகிறாரு அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். சின்ன பிள்ளைங்க எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அவங்க சின்ன வயசில் நீங்கள் எதை சொன்னாலுமே அவங்க மனசில் ஈஸியாக பதிஞ்சிக்கும். அது அவங்களுக்கு ஆண்டவர் கொடுத்த ஒரு கிஃப்ட்டு. நாம் பெரியாளுங்க நிறைய விஷயத்த மறந்து போயிடுவோம். ஆனால் சின்ன பிள்ளைங்க பார்த்தீங்க அப்படின்னா எதையுமே மறக்க மாட்டாங்க. ஒரு வசனம் சொல்லி கொடுத்தா கூட அதை அப்படியே ஒப்புவிப்பாங்க. ஒரு பாட்டு பாடினா கூட அப்படியே பாடுவாங்க. இப்போல்லாம் சின்ன பிள்ளைங்க வர்ஷிப் பண்ணுறாங்க. சின்ன பிள்ளைங்க எல்லாருமே இப்போ நிறையா மெசேஜ் கொடுக்குற அளவுக்கு அவங்கள ஆண்டவர் எடுத்து பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாரு. உங்கள் வீட்லேயும் பிள்ளைங்க இருந்துச்சு அப்படின்னா டெய்லியும் அவங்கள பாட வைங்க, வசனத்தை அறிக்கையிட வைங்க, நல்லா ஜெபிக்க வைங்க, ஆராதிக்க வைங்க. கர்த்தரின்னு அவங்களை கொண்டு வல்லமையான காரியத்தை நம்ம எழுப்புதல் காரியத்தில் செய்ய போகிறாரு. இதை பார்த்து பிசாசு என்ன பண்ணுறான் அப்படின்னா, சின்ன பிள்ளைங்களை எழும்ப விடக்கூடாது என்பதற்காக அவன் ஒரு தனியாக ஒரு திட்டம் பண்ணி 5 வயசுலேருந்து 10 வயசுக்கு உட்பட்ட பிள்ளைகளை எல்லாம் பொல்லாத கயவர்கள் இவங்கெல்லாம் கடத்திட்டு போயிட்டு நிறைய இடத்துல விற்று போடுகிறார்கள். கண்ணை பிடுங்கி அவங்களெல்லாம் தெருவில் பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. இதெல்லாம் கேட்கும்போதே நமக்கு கஷ்டமாக இருக்குது. எத்தனை பிள்ளைங்க கடந்த 3 வருஷத்தில் மட்டும் நம்முடைய இந்திய தேசத்தில் 8 லட்சம் பிள்ளைங்கள் கடத்தப்பட்டு இந்த பாலியல் பலாத்காரத்துக்கு, வியாபாரத்துக்கு, அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிச்சை எடுக்க வைக்கிறது, தன்னுடைய புழப்புக்காக எங்கேயோ இருக்கிற குழந்தைங்களை கொண்டு அவங்கள பிச்சை எடுக்க வைக்கிறாங்க. நீங்கள் குழந்தைங்களை யோசிச்சு பாருங்கள், அவங்க பெற்றவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. தன்னுடைய வயிற்றில் 10 மாதம் சுமந்து அதை பெற்றெடுத்து அதை பார்த்து வளர்த்து ஸ்கூலுக்கெலாம் அனுப்பிவிட்டு வச்சா ஸ்கூலுக்கு போயிட்டு வரும்போதே காணாமல் போயிடுறாங்க. இந்த மாதிரி இந்திய தேசத்தில் ஆனால் அரசாங்கம் இதற்கு எந்த ஸ்டெப்பும் எடுக்க கிடையாது. இத்தனை லட்சம் குழந்தைகள் காணாமல் போயிட்டாங்க, எந்த ஸ்டெப்பும் எடுக்க. ஆனால் நாம் அப்படி இருக்கக்கூடாது. நம்ம கையில் உத்தரவாதம் கொடுத்துருக்காரு. நாம் அந்த பிள்ளைங்களுக்காக ஜெபிக்கணும். தன்னுடைய பிள்ளைகளையும் பாதுகாப்பாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் வச்சுக்கோங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் சொன்ன குழந்தைக்காக தலையில் கை வச்சு ஜெபம் பண்ணுங்கள். ஸ்கூல் போகும்போது ஜெபம் பண்ணுங்கள், ஸ்கூலை விட்டு வந்ததுக்கப்புறம் ஜெபம் பண்ணுங்கள். எப்பயுமே குழந்தைங்கள ஜெபத்திலே வளருங்க. ஏன்னா குழந்தைகள் இந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசிகளாக மாற போகிறாங்க. அதற்கு பிசாசு ஒரு திட்டம் பண்ணி இவங்களாம் தீர்க்கதரிசிகளா மாறிடக்கூடாது, இவங்களாம் ஊழியத்தில் இறங்கிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு, ஏன்னா குழந்தைங்கள் வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிசாசுனுடைய அரண்கள் எல்லாம் தகர்க்கப்பட்டு போகுமா. ஆண்டவர் சங்கீதம் 8ஆம் அதிகாரத்தில் ஆண்டவர் சொல்லியிருக்காரு, பாலகர் வாயினாலே துதி உண்டு பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிறார். பகைனனையும் பழிக்காரனையும் அடக்கி போட பாலகர் வாயினாலே நான் துதியை உண்டு பண்ணுவேன். அவங்க துதிச்சாவே போதும், அவங்க அல்லேலூயான்னு சொன்னால் போதும், ஸ்தோத்திரம்னு சொன்னால் போதும், அந்த பிசாசெல்லாம் நடுங்கி போகுமா. ஒரு நீண்ட ப்ரேயரே அவங்களுக்கு தேவையே இல்லை. அவங்க அந்த பிசாசை பார்த்து ஸ்தோத்திரம், அல்லேலூயா, துதி, ஆண்டவரை துதிச்சாவே போதும், பிசாசு கிரியைகள் அழிக்கப்படும் அந்த எழுப்புதலினால்.
நாட்களில். அதனால் உங்கள் பிள்ளைங்களெல்லாம் நீங்கள் சாதாரணமானவர்களாக நினைக்காதீங்க. எழுப்புதலில் ஆண்டவர் பிள்ளைகளை எடுத்து வல்லமையாக பயன்படுத்த போகிறாரு. அதனால் பிள்ளைகளுக்காக நிறைய ஜோம் பண்ணுங்க. பிள்ளைகளை கெடுக்க தூண்டுகிற அசுத்தாவியின் பெயர் சேலியர்ஸ். இந்த பெயரை சொல்லி கட்டி ஜெபம் பண்ணுங்க. சேலியர்ஸ் என்கிற பொல்லாத ஆவியை என் தேசத்தில் உனக்கு இருக்க அனுமதி கிடையாது. என் தமிழ்நாட்டிலேயோ இல்லை எங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளை தொட உனக்கு அனுமதியே கிடையாது. இப்படிப்பட்ட பொல்லாத பிசாசை உன்னை இயேசுவின் நாமத்தினாலே கட்டி நரகத்துக்கு தள்ளுகிற கிரியைகளெல்லாம் அழிக்கப்படுவதாக, முழுவதும் சங்கரிக்கப்படுவதாகன்னு சொல்லி இயேசு நமக்கு கொடுத்த அதிகாரத்தை கொண்டு அவைகளை எல்லாம் நம்ம மேற்கொண்டு ஜெபிக்கும் போது ஒன்றும் நம்மளை சேதப்படுத்த மாட்டாது அப்படின்னு சொல்லிட்டு மத்தேயு 10:19 ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்துருக்காரு. அதையெல்லாம் வச்சு நாம் அதிகமாக ஜெபிக்கணும். சிறு பிள்ளைகள் கடத்தப்பட்டு போகக்கூடாது. சிறு பிள்ளைகள் பாலியல் தொந்தரவில் மாட்டிக்கொள்ளக்கூடாது. விசேஷமாக பெண் பிள்ளைகளை வச்சுருக்கவங்களா நல்லா ஜெபிக்கணும். பெண் பிள்ளைகளுக்காக அவங்க அநேக வாலிபர்கள் தெருவா பைத்தியமாக சுற்றுவார்களாம். பாலியல் தொந்தரவு செய்யணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு குழந்தைகளையும் அவங்க கட்டாயப்படுத்தி ரொம்ப மோசமாக நடந்து கொள்வாங்களாம். அதிலிருந்தெல்லாம் கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளெல்லாம் விடுதலை ஆக்கணும். இந்த கடைசி கால அபிஷேகத்தில் சிறு பிள்ளைகளை கர்த்தர் வல்லமையாக எடுத்து பயன்படுத்துன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு நாளும் நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. ஏன்னா அவர்கள் தீர்க்கதரிசியாய் மாறப்போகிறார்கள். அவர்கள் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தை அரண்களை எல்லாம் தகர்க்கக்கூடிய வார்த்தையாய் புறப்படுமா. அதனால் சின்ன பிள்ளைங்க தானே அப்படின்னு சொல்லிட்டு சர்ச்சுக்கு கூட்டிகிட்டு வராமையோ ஜெபிக்க வைக்காமையோ வீட்டில் அப்படி அசால்ட்டாக எந்த பெற்றோரும் இருந்துடாதீங்க. அவர்களை கொண்டு தான் அப்படி தேசத்தில் எழுப்புதலை கர்த்தர் கொண்டு வருவேன்னு சொல்லி வாக்குத்தத்தம் பண்ணியிருக்காரு. சிறு பிள்ளைகள் இன்றைய தினத்தில் நம்ம அதிகமாக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்க போகிறோம். எல்லா கண்களை மூடி என் கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, விசேஷமாக சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களை இந்திய தேசத்துலேயும் தமிழ்நாட்டிலையும் எங்கள் குடும்பத்தில் இருக்கிற எல்லா சிறு பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, ஒவ்வொரு சிறு பிள்ளைகளையும் நீங்கள் எழுப்புதலுக்காக எடுத்து பயன்படுத்துவேன்னு சொல்லியிருக்கீங்கப்பா. அந்த ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது ஆண்டவரே உங்களுடைய ரத்தத்தை பூசுகிறோம். எந்த சத்துருவோ எந்த பொல்லாத கையவர்களின் ஆவியோ அவர்களை தொடக்கூடாதுப்பா. எங்கள் தேச சிறு பிள்ளைகள் வியாபாரத்திலுக்கும் ஆண்டவரே பாலியல் தொந்தரவுக்கும் அப்பா ஆண்டவரே பிச்சை எடுப்பதற்கும் ஆண்டவரே பயன்படுத்துகிற இப்படி பொல்லாத மனுஷர்களை எல்லாம் இந்த வேலையில தொடுங்க ஆண்டவரே. அவர்களுடைய மனக்கண்களை எல்லாம் திறங்கப்பா. கல்லான இருதயத்தை எல்லாம் ஒட்டைங்க ஆண்டவரே. எங்கள் தேசத்துல எந்த சிறு பிள்ளைகளும் கடத்தப்பட்டு போகக்கூடாது. எந்த சிறு பிள்ளைகளும் நரபலி கொடுக்க கூடாதப்பா. எந்த சிறு பிள்ளைகளும் பாலியல் தொந்தரவுக்கு உட்படுத்தக்கூடாது ராஜா. எல்லா பிள்ளைகளும் என் தேவனுடைய கரத்துல இருக்கட்டும் ஆண்டவரே. உங்களுடைய ரத்த கோட்டைக்குள்ளாக மறைத்துக் கொள்வீராக ஆண்டவரே. இப்பொழுதே எல்லா சிறு பிள்ளைகள் மீதும் நீர் சொன்ன அந்த யோவேல் 22:28 சொல்லப்பட்ட சகல ஆண்டவரே அபிஷேகமும் இப்பொழுதே இறங்கட்டும் ஆண்டவரே. இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீதும் இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொரு பெற்றோருக்கும் பிள்ளைகளை வளர்க்கக்கூடிய சகல ஞானத்தினாலும் கிருபையினாலும் ஆண்டவரே நீங்க நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, தன்னுடைய பிள்ளைக்காக உத்தரவாதம் எடுத்து ஜெபிக்கிறவர்களாய் மாற்றுங்கப்பா. ஒவ்வொரு சிறு பிள்ளைகளுடைய பாதுகாப்புக்காக ஜெபிக்கிற அவங்க போய்க்கிலும் வரத்தில் உடைய கரம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஸ்கூலில் உடைய கரம் இருக்கட்டும். பொல்லாத யோகாவின் ஆவிகள் பிள்ளைகளை தொடக்கூடாதுப்பா. கல்வியில் கொண்டு வருகிற சகல பொல்லாத அசுத்த வல்லமைகள் அசுத்த பாடத்திட்டங்களை எல்லாம் உங்கள் நாமத்தினால முறியடிக்கிறோம் ஆண்டவர். தேவரீர் எல்லா சிறு பிள்ளைகளையும் அப்பா அவங்க சிறகுகளினாலே மூடி பாதுகாத்து கொள்ள வேண்டுமா ஜெபிக்கிறோம் ஆண்டவர். அப்பா நீர் அப்படியே செய்கிறதற்காக நன்றி. என் தேசத்தில் இருக்கிற சகல சிறு பிள்ளைகளையும் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க. இனிமே யாரும் கடத்தப்படக்கூடாதப்பா. உங்களுடைய ரத்தத்தினாலே மூடி மறைத்து கொள்ளுங்க. வாலிபர்கள் சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பக்கூடாது ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளும் என் தேவனுடைய கரம் தாங்கி வழிநடத்த வேண்டும் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இசப்பா நீர் சகலத்தையும் செய்ய வல்லவர். என் தேசத்தில் எழுப்புதலை தாங்கப்பா. சிறு பிள்ளைகள் மத்தியில் எழுப்புதலை தாங்க. எல்லாரும் தீர்க்கதரிசிகளாய் மாறட்டும். சிறு பிள்ளைகளை கண்டு பிசாசு நடுநடுங்கி ஓடட்டும் ஆண்டவரே. கர்த்தாவே நீர் அப்படியாய் செய்கிறதற்காக நன்றி சுவாமி. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ. இன்னைக்கு சிறு பிள்ளைகளை பற்றி நம்ம பார்த்து அவர்களுக்காக ஜெபிச்சிருக்கோம். அடுத்த வீடியோவில் வாலிபர்களை பற்றி பேசி அவங்களுக்கு விரோதமாக எந்த பிசாசு கிரியை செய்துன்னு பார்த்து அவர்களுக்காக ஜெபிக்க போகிறோம். சிறு பிள்ளைகளுக்கு விரோதமாய் போராடுகிற ஆவி சேலியர்ஸ். ஞாபகம் வச்சுக்கோங்க. நீங்கள் ஜெபிக்கும் போதெல்லாம் சேலியர்ஸ் என்கிற பொல்லாத ஆவியை கட்டி அவனுடைய பெயர் சொல்லி அவனை துரத்தும் போது அவன் முழுவதுமாக சங்கரிக்கப்படுவான். இதெல்லாம் சொல்லி நீங்க ஜெபம் பண்ணுங்க. God bless you. Amen.